Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் அண்ட் வந்து ஒரு கார்ட்போர்ட் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே செய்ய தெரியும். ரொம்ப ஈஸி தான் அது செய்யிறது. அதனால நான் அது வந்து எப்படின்னு சொல்லல. அடுத்து வந்து கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டா கொஞ்சம் மெல்லிசா இருக்கிற மாதிரி அட்டை எடுத்துர்க்கேன். அந்த அட்டையில் ரொம்பவே ரஃப்பாக ரொம்பவே சிம்பிளாக ஒரு வந்து பெட்டல் வரைகிறேன். அதை வந்து அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. தனியாக கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணும்போது ஒரே சமயத்தில் 2 பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பூ செய்கிறதுக்கு 6 பெட்டல் தேவைப்படும். 6 பெட்டல் வந்து அதே ஒரு இது கட் பண்ணோம் இல்லையா, அதையே மெஷர்மெண்ட்டாக வச்சு 6 பீஸுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஓகே. இந்த மாதிரி 6 பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். சேர்த்து வச்சு ஒட்டுறதுக்கு இன்னொரு அந்த மாதிரி சின்ன ஷீட் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து அதுக்கு மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த ஒவ்வொரு பெட்டலையும் அது பக்கத்தில் அப்படியே சுற்றி நீங்கள் வச்சு ஒட்டிகிட்டே வரும்போது அழகாக அது ஒரு ஃப்ளவர் மாதிரி அசம்பிள் ஆகும். சூரியகாந்தி ஃப்ளவர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளவரோட பேர்லாம் தெரியல. பட் வந்து அது ஒரு ஃப்ளவர் மாதிரி 6 பெட்டல்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி இதை விட கொஞ்சம் பெரிய பெட்டலாக வச்சு கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கிறேன். அதுக்கு வந்து பெட்டல் மட்டும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதே மாதிரியே நீங்கள் பெருசாக வரைஞ்சி கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரியே 6 பீஸ் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் ஒன்று மறந்துட்டேன். என்னென்னா, நம்ம வந்து இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எம்போஸாக இருக்கிறதுக்காக நம்ம பென்சில் வச்சு இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பெட்டலையும் மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த பூ பார்க்குறதுக்கு அழகாக எம்போஸாக 3D எஃபெக்டில் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு செஞ்சேன் இல்லையா பூ, அதில் வந்து செய்ய மறந்துட்டேன். நம்ம லாஸ்ட்டாக வந்து பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம பண்ணிவிட்டு நம்ம அதில் எப்படி பண்ணமோ அதே தான், அது பக்கத்தில் ஒவ்வொரு பெட்டலையும் வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஓட்டுறேன். இதுக்கு ஃபெவிகாலே போதும். அப்படி சீக்கிரம் வேலை முடியணும்னு நீங்கள் ஹார்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதையும் ஒட்டியாச்சு. இதே மாதிரியே அந்த சின்ன பூனை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேயும் கொஞ்சம் இந்த பென்சில் வச்சு ஒவ்வொரு பெட்டலையும் இப்படி மடித்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், மடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு 3 பெட்டல் எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி பென்சில் வச்சு மடிச்சுட்டு 3 பெட்டலை மட்டும் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்துட்டு 2 பீஸ் பண்ணிட்டோம். இது வந்து 3 பெட்டல் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ், அதுக்காக பண்ணுறேன். அதையுமே அப்படி தான், ஒரு பெட்டல் நடுவில் வச்சுட்டு 2 சைடில் வந்து 2 பெட்டலையும் ஒட்டி விட்டுடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன். பூ மாதிரி ஒரு 3 பீஸும் அண்ட் வந்து இந்த சின்னதாக 3 பெட்டல் வச்சு ஒட்டணும்ல, அந்த மாதிரியே கொஞ்சம் பெருசாக ஒரு 2 பீஸும் செஞ்சு வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 5 பூ, அப்புறம் இந்த 3 பெட்டல்ஸ் வச்சது வந்து ஒரு 3 பீஸ் செஞ்சுருக்கேன். அடுத்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை வந்து சைடில் ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஸ்கேலுடைய அந்த அகலம் இருக்கும்ல, அந்தளவு வந்து வெளி சைடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். இப்போ வரைஞ்சாச்சு. இது அப்படியே வந்துட்டு நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சிசர்லலாம் கட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்காது. அதனால கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ட்போர்டுக்கு ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பருக்குமே நம்ம வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கெலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கலர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்குக்கும் நீங்கள் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நீங்கள் ஸ்டிக் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பிளாக் கலர் பெயிண்ட் அப்படி இல்லைனா, நீங்கள் வந்து பிளாக் கலர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் இருந்துச்சுன்னா கூட அதை அப்படி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதாவது பிளாக் ஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து எப்படின்னா ஸ்டிக் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் காய வைக்கணும். பட் பிளாக் கலர் பேப்பரில் நீங்கள் பண்ணும்போது அந்த வேலை இருக்காது. அதுக்காக சொன்னேன். ஓகே. இப்போ கலர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் கலர் பண்ணிடலாம். ஓகேவா. ஃப்ளவர்ஸுக்கு வந்து அது ஆல்ரெடி ஒயிட் கலரில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் எதுக்கு ஒயிட் கலர் கொடுக்குறேன்னா, நான் ஒரு 3 கலர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட்டு அண்ட் வந்து எல்லோ கலர் அண்ட் வந்து ரெட் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் இதுக்கு மேலே ஒரு கோட் கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. அதுக்காக கொடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அதில் இருக்கிற அழுக்கு அப்புறம் நம்ம பென்சிலில் வரைஞ்சோம்ல, அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் அதுக்கு மேலே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பூக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு வந்து ஃப்ளவரில் என்ன கலர் பண்ணுறதுக்கு பிடிக்குதோ அந்த கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த 2 கலர் இந்த 3 கலர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 கலர் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து இன்னொரு ஃப்ளவருக்குமே நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இந்த 3 கலரையுமே மாற்றி நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா ஃப்ளவருக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா. அப்போ தான் அழகாக இருக்கும். நீங்கள் மல்டிபிளாக கலர் பண்ணிக்கலாம், நிறைய கலர் பண்ணிக்கலாம். பட் மல்டிபிள் கலர் நான் பண்ணல. உங்களுக்கு அந்த மாதிரி மல்டிபிள் கலர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நிறைய ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அது உங்களோட இஷ்டம் தான்.
ஓகே, இப்போ வந்துட்டு நான் மிச்சம் இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் அதே 3 கலரையே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறேன். அந்த குட்டியாக 3 பெட்டல்ஸ் செஞ்சோம்ல, அதுக்குமே நான் வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ கலர் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காய வச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கட்டு கம்பி தேவைப்படும். இந்த மாதிரி கம்பி இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு உள்ளேயும் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இன்செர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்ல சிசர்லாம் வச்சு கட் பண்ணிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான சிசர் தான். நான் வந்து இந்த மாதிரி கம்பிலாம் கட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கம்பி கட் பண்ணுற அந்த கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்குக்குள்ளேயும் நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதில் வந்து அந்த ஸ்டிக்கு அப்புறம் அந்த ஃப்ளவரு எல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். அதாவது இந்த கார்ட்போர்டில் அந்த கார்ட்போர்டை வந்து திருப்பி போட்டுட்டு அதில் வந்து இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்படி மடித்து ஒட்டிக்கணும். நம்ம அதுக்குள்ளே கம்பி இன்செர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம அது எந்த பக்கம் வளைச்சாலும் அப்படியே வளையும். நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வளைச்சி ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வளைச்சி ஒட்டிக்கோங்க. எத்தனை ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை நியூஸ் பேப்பர் ஸ்டிக் மட்டும் ஒட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒட்டிட்டிங்கன்னா அது மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கும், பார்க்கறதுக்கு கூட நல்லா இருக்காது. ஓகே, நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே, அதாவது அந்த ஒவ்வொரு ஸ்டிக்குக்கு மேலேயும் வளர்ந்து நிற்கிற மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல வச்சு ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்தந்த இடத்துல வச்சுட்டு ஒவ்வொரு கலரையும் அப்படியே வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த சின்னதாக 3 பெட்டல்ஸில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இன்னுமே வந்து கீழே ஒட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ரொம்ப அதை வந்து மேலே ஒட்டாமல் அந்த கீழே சின்னதாக ஒட்டியிருக்கோம்ல அந்த ஸ்டிக் பக்கத்தில் ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சமே வந்து ஒவ்வொரு கலரையும் நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது இப்போ ரெட் கலர் பூ செஞ்சுருக்கோன்னா அது உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு லைட்டாக இந்தமாரி அந்த உள்ளுக்குள்ளே மட்டும் கொடுக்கலாம். நான் வந்து பீட்ஸ் ஒட்டலான்னு நினச்சேன். பட் பீட்ஸ் ஒட்டுறதை விட இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி மாற்றி கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் பூக்குள்ளே வந்து ரெட் கலரும் அப்புறம் அந்த ஒயிட் கலருக்குள்ளே வந்து எல்லோ கலரும் மாற்றி கொடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு நான் எதுவும் பண்ணல. இதுக்கு சைடில் ஏதாச்சும் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் கயிறு மாதிரி கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம், இல்லைனா சாட்டன் ரிப்பன் ஆறு எது வேணால் கட்டிக்கோங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. பின்னாடி வந்து டபுள் சைஸ் ஸ்டிக்கர் டேப் இருக்கும்ல, அதை வந்துட்டு ஒட்டிட்டு அதை அப்படியே வாலில் ஹேங் பண்ணிட்டேன். அப்படி தான் நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட் இருக்குது இல்லையா, கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லாமல் நார்மல் ஃபோம் ஷீட் இருக்கும்ல, அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ட்ரை பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். பட் சிம்பிளாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அட்டை இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். இது சீரியஸாகவே வந்து எங்கள் வீட்டு வாலில் ஒட்டினது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த எல்லோ பேக்ரவுண்டுக்கு இது நல்லா லுக்காக தெரிஞ்சிச்சு. எல்லா கலர் பூவுமே லுக்காக தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க.